தேர்தல் நெருங்க நெருங்க களம் சூடு பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதாவது வாக்காளர் திருத்தப்பட்டியல் சொல்லி வந்தாங்க. அந்த திருத்தப்பட்டியல்ல ஆயிரக்கணக்கான பேர்கள் நீக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை கோடி பேர், 1.5 கோடி பேர் என்னமோ நீக்கினாங்க. ஸோ அதோடைய தாக்கம் தான் இன்னைக்கு காயல்பட்டத்தில் வந்திருக்கு. காயல்பட்டத்துல பாத்தீங்கன்னா பேர் இருக்குது, பழைய ஓட்டர் ஐடி இருக்கு, எல்லாமே இருக்கு, இருந்தும் அவங்க பேர் பட்டியலில் இடம்பெறல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்கள் பொங்கி எழுந்துட்டாங்க. என்ன அந்த நாட்டில் எனக்கு ஓட்டுரிமை இல்லையா, இந்த நாட்டில் நாங்க என்ன 2ஆம் தர குடிமக்கள் அப்படின்ட்டு இந்த சூழ்ச்சி தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கு யாரு பின்புலமா இருந்தா, இந்த உடான்ஸ் வேலையை யார் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத காயல்பட்டது மக்கள் தெளிவா இருக்காங்க. ஒருத்தனும் ஆளாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காயல்பட்ட மக்கள் களத்துல இறங்கியிருக்காங்க. அனைத்து கட்சி, திமுக, ஏடிஎம்கே, மனிதநேய மக்கள் கட்சி எல்லாருமே இறங்கி இருக்காங்க. சோ இங்க கண்ணில் விளக்கமே ஊத்திட்டு இருக்காங்க. மத்த ஊர்ல விரல விட்டு ஆட்டுற மாதிரி இங்க ஆட்ட முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சொல்லுங்க. அவனே 2 இடத்துல ஓட்டு கொஞ்சம் டபுள் என்ட்ரில இருக்கான். அந்த கையவனை நம்ம அதை சொன்னாங்க. ஏன்னா செயல் வீரர் ஷாஜஹான் அவ்வளவு பேரும் பறிஞ்சு கட்டிட்டு நிக்கிறாங்க. நீங்க என்ன சூழ்ச்சி பண்ணாலும் நாங்க தெளிவா இருப்போம் அப்படிங்கறத மக்கள் தெளிவா ஆதாரத்தோட ஆர்டிஓ பார்க்க போயிட்டு இருக்காங்க. யார் யார் பேர்லாம் பட்டியல இடம்பெறலையோ அவங்கள உயிரோட கொண்டு போய் கொடுக்க போறாங்க. பாருங்க, நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு. சோ அதுக்கு தான் இந்த கூட்டம் நடைபெற்று இருக்கு. இப்ப கிளம்பிட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புறாங்க. வந்தவாசிகள் சொந்தவாசிகளை தூண்டி பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் உடந்தையா சொந்தவாசி தான் இருக்கிறாங்க. இது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது தேர்தலுக்கு முன்னாடி இந்த களை எடுக்கணும். இந்த கூட்டம் போட்டதுன்னு இல்லாமல் அவங்க நேரம் யாருக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க வீட்டு வெளியே முற்றுகிட்டு அதுக்கு உண்டான தகுதியான ஆர்ப்பாட்டம் நடத்தணும். சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்திற்கு அவனை மூஞ்சி காட்ட போறாங்க. கண்டிப்பா அந்த 10 பேரையும் கொண்டு போறாங்க. ஆதாரப்பூர்வமா அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு இந்த வண்டி கிளம்பிடுச்சு. பொதுவா பாத்தீங்கன்னா காயல்பட்டம் எஜுகேட்டட் பீப்புள். மற்ற ஊர்கள்ல கம்பேர் பண்ணும்போது காயல்பட்டத்துல படிச்சவங்க அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி அரசியல் அனுபவம் பெற்றவங்களும் நிறைய இருக்காங்க. இதை வெளியில இருந்து நான் கிளறுவேன் கிண்டுவேன் அப்படிங்கிறதுக்கு எந்த வாய்ப்பு, எந்த முகாந்திரமும் கிடையாது. ஏன்னா எல்லா மக்களும் தெளிவா இருக்காங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. ஸோ அந்த மாதிரி சூழ்ச்சிகள் செஞ்சுட்டு இருந்தா தயவு செய்து கைவிட்டுருங்க. அந்த சூழ்ச்சிகளை சட்டப்பூர்வமா முறியடிக்கிறதுக்கு தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ இது முதல் கட்டம் தான். இந்த முதல் கட்டம் அவங்க புகார் மனு அளிக்கிறாங்க. 2ஆம் கட்டத்தை அவங்க என்ன போராட்டம் பண்ணுவாங்க, இல்லை எந்த வழியில அரசு எந்திரத்துக்கு அறியப்படுத்துவாங்கிறது 2ஆம் கட்டமா இருக்கும். சோ இறைவன் உதவியால இதுக்கு ஒரு தீர்வு வரட்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம். என்ன காஜாபாய், நீங்க போகலையா? ஏறுங்க. ஓகே, அவர் எங்க ஷாஜான் எங்க? யார் வர்றாங்களா? சரி, ஓகே. காயல்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் காயல்பட்டத்திலே இருந்து கொண்டு காயல்பட்டத்திலே வாழ்ந்து கொண்டு பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிலர்கள் தங்களுடைய அரைவேக்காட்டுத்தனமாக நம்முடைய ஊரை காட்டிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு விஷயம். மக்களுக்கு மத்தியிலே ஒரு பீதியை, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வாக்காளர் நம்முடைய ஊரை பொறுத்த வரைக்கும் வெளியூர்களிலே வெளிநாட்டிலே மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வாக்களிப்போம். நான்லாம் வெளியூர் நாட்டில் இருக்கேன், ஓட்டு போடுறதுக்காக இப்போ ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ இது மாதிரி பல்வேறு மக்களுக்கு அந்த நேரத்தில் ஊருக்கு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நேரத்தில் சிலர்கள் தங்களுடைய வரம்பு மீறிய புத்திகளினால், கேடுகட்ட எண்ணத்தினால் இந்த ஊரினுடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக வேண்டி அவர் யாருக்கு ஓட்டு போட்டு போனது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி இல்லாத ஒன்றை பரப்பி விட்டு அநியாயமான முறையில ஒரு வதந்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனை வன்மையான முறையில் நாங்கள் கண்டிக்கின்றோம். ஆகவே இதனுடைய ஊருக்கு ஒட்டுமொத்தமான முறையில எந்த காரணம் இல்லாமல் ஓட்டுகளை நீக்க முடியாது, நீக்கக்கூடிய சான்ஸும் இல்லை. எல்லாத்துக்கும் பேர் இருந்து கொண்டிருக்கிறது. இதனை நீக்குவதற்காக இருக்கக்கூடிய இந்த கையவர்களை கண்டித்து நாம் எல்லாம் ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நாம எதுக்காண்டி கூடியிருக்கிறோம்னு சொன்னா, வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் ஜாபிதாவில் நமது ஊரில் மொத்தம் 48 பாகம் இருக்கு. இந்த 48 பாகத்துல முஸ்லிம்கள் மட்டுமே வாழக்கூடிய 27 பாகத்தில் குறைபாடுகள் இருப்பதாகவும், வெளிநாட்டில் வெளியூரில் வசிக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்றும்,
அந்த வாக்குகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும், இறந்தவர்களுடைய பெயர் பட்டியலும் இந்த வாக்காளர் ஜாபிதாக்களில் 27 பாகங்களில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர்களின் பெயர் பட்டியலை நீக்க வேண்டும் என்றும் சொல்லி அதிமுகவுடைய நகர செயலாளர் யாசின் என்பவர் ஒரு புகார் மனு தேர்தல் கமிஷனுக்கு அளித்திருக்கிறார். அதை வைத்து விசாரணையை துவங்கி இருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. இதுல சற்றேறக்குறைய நம்ம நகர செயலாளர் எனக்கு சொன்ன கருத்தின்படி 2000 பேர் வரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2000 பேர் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய இந்த சூழ்நிலையால் ஊரில் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் ஒரு மன உளைச்சலுக்கும் மக்கள் ஆளாகியிருக்கிறார்கள். வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் வெளிநாட்டு பிரஜைகள் அல்ல, அவர்கள் வெளிநாட்டில் வாழக்கூடிய நமது ஊர் பிரஜைகள். 23ஆம் தேதி தேர்தல் என்று சொன்னால் 22ஆம் தேதி இரவு கூட ஊருக்கு வரலாம், 23ஆம் தேதி காலையில் அவர்கள் வந்து வாக்களிக்கலாம். ஆகவே வெளிநாட்டில் வாழக்கூடிய அவர்களுக்கு உள்நாட்டு ரேஷன் கார்டில் அவர்கள் பேர் இருக்கிறது, ஆதார் கார்டில் பேர் இருக்கிறது, ஓட்டர் ஐடியில் பேர் இருக்கிறது, அவர்களுக்கு இங்கு வங்கி கணக்கு இருக்கிறது, அவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இந்த நாட்டில் இருக்கிறது. அவர்கள் எந்த வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார்களோ அந்த வெளிநாட்டுக்கு செல்ல பயன்படக்கூடிய பாஸ்போர்ட் இந்திய பாஸ்போர்ட் தான். ஆகவே அவர்களுக்கு இந்த நாட்டின் பிரஜை அல்ல என்று சொல்வது முட்டாள்தனத்திலும் அடிமுட்டாள்தனமான வாதம் என்பதை நாம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த வாதத்தை வைத்துத்தான் நாம் அதிகாரியோடு நாம் வாதாட இருக்கிறோம். இரண்டாவதாக, இறந்தவர்களின் பெயர் அங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது BLO அவர்கள் கணக்கெடுக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக நடைபெற்று தவறாக இருக்கலாம். இறந்தவர்களுடைய வாக்குகளை யாராவது வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்தால் அந்த ஐடி கார்டை காட்டு என்று சொன்னால் தெரிந்துவிட போகிறது. அவர் ஏஜென்ட் அங்கே உள்ள இருக்க போறான், இறந்து போனவருடைய வாக்குச்சீட்டை கொண்டு வந்தா இந்த ஆள் இறந்து போயிட்டாரு, இறந்து போனவருடைய வாக்குச்சீட்டை குழந்தைக்கிறாங்க ஆட்சேபனம் பண்ண அதிகாரிகள் வாக்களிக்க அனுமதிக்க மாட்டார்கள். இது சாதாரணமான விஷயம். ஆகவே இறந்து போனவர்கள் 1-2 பேர் தவறுதலாக இடம்பெற்றதையும் பெரிதுபடுத்தி வெளிநாட்டில் இருப்பவர்கள் பெயர்களையும் பெரிதுபடுத்தி இந்த குளறுபடியை செய்திருக்கின்றார்கள். இன்னொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். புதிய வாக்காளர்கள் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களை கூட டபுள் என்ட்ரி இருக்கிறதாக போடப்பட்டிருப்பதாக ஒரு புகார் அளித்திருப்பதாக கேள்விப்படுறோம். புதுசாக இன்றைக்கு நுழைச்சு அப்படி டபுள் என்ட்ரியில் வருவான். ஆகவே இது ஒரு திட்டமிட்ட சதி, ஒரு பயங்கரமான நெட்வொர்க் நடந்திருக்கு. உட்கார்ந்து நிதானமாக இந்த வேலை செஞ்சுக்கிறாங்க. ஆகவே இந்த ஊருக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். குறிப்பாக 48 பாகத்தில் 27 பாகங்கள் முஸ்லிம்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து பழிவாங்க துடித்திருக்கிறார்கள். 2000 பேருக்கு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே நாம் அதை முறியடிக்க நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக கழகம் இன்றைக்கு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது. இப்போ இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட சில பேருடைய மனுக்களையும் உங்களையும் மனுக்களோடு உங்களை அழைத்து சென்று தேர்தல் அதிகாரிகளிடத்தில் அந்த மனுக்களை அளிக்க செய்யக்கூடிய முயற்சிகளை நம்முடைய நகர செயலாளர் மேற்கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இவ வந்திருப்பவர்கள் தவிர யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களும் எப்படி புகார் அளிக்க வேண்டும் என்ற முறையை அவர்கள் சொல்வார்கள். அவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். இதில் நாம் நிச்சயமாக உறுதியான வெற்றி பெறுவோம். யாரும் பயப்பட தேவையில்லை. இறுதி வாக்காளர் ஜாபிதா வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. புகார் கொடுத்துக்கிறதுனால விசாரணைக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விசாரணையை முறியடிக்கத்தான் நாம கூடியிருக்கிறோம். ஆகவே நாம் இது முனைப்போடு செயல்படுவோம். யாரும் அச்சப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம். அது நேரத்தில் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. உறுதியாக கவனமாக இருந்து இந்த கேடுகட்ட முயற்சியை முறியடிப்போம் என சொல்லி அமைகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இங்கே கூடியிருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் மற்றும் இங்கு தோழமை கட்சிகளும் கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் நான் சார்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற சார்பாக உங்களை வருக என்று வரவேற்றுகிறேன். இப்போ நம்ம ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஓட்டுகளை எப்படியாவது காயல் பண்ணத்தோட ஓட்டுகளை பிரித்து சூழ்ச்சி செய்து எப்படியாவது காயல் பண்ணத்துல வாக்குகளை ரொம்ப குறையா பதிவு செய்யணுங்கிறதுக்காகவே சூழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் இதை செய்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு நம்ம ஊர் சகோதரர்களும் சேர்ந்து அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு முன்வினை இதுக்கு நாளைக்கு பின்ன அவங்களே பாதிக்கப்படுவாங்க. இதுதான் நடக்கும் யதார்த்தம். அவங்க இன்றைக்கு நம்ம பாதிக்கப்பட்டா நாளைக்கு அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதை நினைச்சு யாரோ ஒரு பாசிசம் அவங்கள ஏவி விட்டு இதை துரிதமா இதை எடுத்து இதை இவ்வளவுக்கு மோசமா செஞ்சிருக்காங்க. நம்மகிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குது. இறந்தவங்கன்னு சொல்றாங்க, நம்ம உயிரோட இருக்கிறோம். ஆதாரம் இருக்குது, ஓட்டைடி இருக்குது, பேன் கார்டு இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும் அனைத்து கட்சி சார்பாகவும் தேர்தல் ஆணையத்தை சந்திச்சு அவங்ககிட்டையும் நம்ம முறையிடுறதுக்கு நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா கூடிய விரைவில் அதுவும் இன்ஷா அல்லாஹ் நல்ல மாதிரி முடியும். அதனால நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை.
கட்டாயமாக நாம் இந்த தொகுதியில் அதிகமான வாக்குகளை நாம் பெற்று இன்ஷா அல்லாஹ் மீண்டும் திமுக ஆட்சி மலர்றதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சிப்போம். இறைவனும் நமக்கு துணை செய்வான் என்பதை இந்த நேரத்தில் துணை செய்து கொண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் எனது முதற்க நற்சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அதாவது 26/3/2026 ஒரு புகார் மனு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காயல்பட்டினம் நகர செயலாளர் யாசின் என்பவர் கொடுத்திருக்கின்றார். இவருக்கு சொந்த ஊரு நம்ம ஊர் கிடையாது, காயல்பட்டினம் கிடையாது, ஆத்தூர். இங்கு வாடகைக்கு தான் குடியிருக்கிறாரு, அது வேற. சரியா? இவர் என்ன கொடுத்திருக்காருன்னா, இந்த மாதிரி காயல்பட்டினத்துல ஓட்டுகள் வெளியூர்ல குடியிருக்கிறாங்க, வெளிநாட்டுல குடியிருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1300 பேரை கொடுத்திருக்காரு. சிலவங்களை இறந்தவங்களை, அதாவது இப்ப நம்ம எஸ்ஐஆருக்கு பிறகு இறந்திருப்பாங்க, அவங்க கணக்கெடுப்புல வராது, அதை கொடுத்தா நியாயம்தான். ஆனா உயிரோடு இருக்கின்ற ஒரு முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு மூத்த உறுப்பினர் ஒரு கழகத்துல ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, அவரும் மூத்தா போயிட்டாருன்னு சொல்லி அதையும் நீக்க கொடுத்திருக்காங்க. அதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வீடியோ ஆதாரத்தோட இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிஎல்ஓ அந்த அதிகாரிக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அதை நிரூபிச்சு காமிச்சிருக்கோம். இது இல்லாம இன்னைக்கு நம்ம தேர்தல் அதிகாரி கிட்ட முறையாக புகார் அளிப்பதற்கு யாரெல்லாம் நீக்கப்படணும்னு சொல்லி லிஸ்ட கொடுத்திருக்காங்களோ, யாரெல்லாம் வெளியூர்ல இருக்காங்க, யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களோ, அதுல குறிப்பிட்டாப்புல ஒரு 10 நபர்களை இப்போ ஆர்டிஓ ஆபீஸுக்கு நம்ம கூட்டிட்டு போய் தேர்தல் அதிகாரி அவர் தான் இப்போ நமக்கு தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், அது நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு மெயில் மூலமா புகார் அனுப்பிடுவோம். இந்த புகாரை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இதுல என்ன பெரிய வேதனை என்று சொன்னால், நமக்கு ஏற்கனவே குடியுரிமை சட்டத்தை நம் மீது, இஸ்லாமியர்கள் மீதும் தாழ்த்தப்பட்டவர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் திணிக்கின்ற பொழுது நாம் எல்லோரும் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினோம். உங்களுக்கு தெரியும், தினந்தோறும் சாகின் பார்க் என்று ஒரு இதை அமைத்து நாம் எல்லாம் போராடினோம். அதனுடைய நோக்கம் என்ன என்றால், நம்மளுடைய குடியுரிமையை பறிப்பதற்குத்தான். அதற்கு பிறகு அது செல்லா காசாக போனதுனால் இந்த ஓட்டெடுப்பை எஸ்ஐஆர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நம் மீது திணித்தார்கள். இதிலே நீக்கிவிடலாம் என்று திணித்தார்கள். அந்த எஸ்ஐஆருக்கு 2003 எந்த ஒரு தேர்தல் நடந்தாலும் முந்தைய தேர்தல் நடக்கின்ற பொழுது அந்த தேர்தலுடைய வாக்காளர் பட்டியலை வைத்து இடம்பெயர்தல், இறந்தவர்களை நீக்குதல், இது போன்ற பணிகளை செய்வார்கள். ஆனால் 2003 உள்ளதை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க வாக்காளரா சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சிலவருக்கு தாய் தகப்பர் இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய ப்ரூஃப் நமக்கு இருக்காது. சோ இதை வச்சு இவங்களை எல்லாம் கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டாங்க. இந்த திட்டத்தை முறியடிக்கிறதுக்காக நாங்க 47 முகாம்களிலேயும் இதற்கென்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒவ்வொரு பகுதியில் உள்ள அதாவது பாகத்தில் உள்ளவர்களையும் 10 பேர் கொண்ட குழுவை நியமித்து நாங்கள் அதை எல்லாத்தையும் சேர்க்கணும் என்று ஒரு முழு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சிக்கு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அந்த ஒத்துழைப்பின் பிரகாரம் இறந்தவர்களை தவிர மீதி எல்லா நபர்களும் இந்த வாக்காளர் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டது. சேர்த்து வாக்காளர் வரவு பட்டியலும் வெளியே வந்து விட்டது. ஆனால் இன்று ஒரு பச்சை துரோகம், அதுவும் ஒரு இஸ்லாமியனாக இருந்து கொண்டு நமது ஊரை சாராத இன்னொருத்தர் இங்கு உள்ளவர்களோட உடந்தையோடு இந்த வேலையை புகாரை அங்கே அனுப்பியிருக்கின்றார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு. அந்த தேர்தல் ஆணையம் இன்று விசாரணை அடிப்படையிலே ஒவ்வொரு பாகத்திற்கும் அந்த பிஎல்ஓவை அனுப்பி வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் ப்ரூவ் பண்ணுவோம், அது வேறு விஷயம். இன்று அவர் மீது நம்ம புகாரை என்ன செய்கிறோம், கொடுக்கின்ற அந்த புகாரை உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன். நீங்கள் இங்க இருக்கின்றவர்கள் எங்களோடு வந்தால் ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் முறையா நம்ம புகாரை பதிவு பண்ணி விட வேண்டும். இல்லை என்றால் நீக்குவதற்குண்ட வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீக்க சொல்லி இரட்டை பதிவு என்ன, அது இல்லாம வெளிநாட்டில் இருக்கா என்று கொடுத்திருக்கின்ற அந்த நபர் 2 பதிவுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்.
ஒன்று, காயல்பட்டினத்துல 405 பாக எண்ணுல வரிசை எண் 151 ஒரு பதிவும் திரு யாசின் என்பவர். இரண்டாவதாக பாட்டு எண் 51 ஆத்தூரில் வரிசை எண் 332 ஒரு பதிவும் இரட்டை பதிவு வைத்திருக்கின்றார். இவரு தான் யோக்கியன் என்று நமது காயல்பட்டினத்தை சார்ந்தவர்கள் மீது பழி சுமத்துவதற்கு இவரை பகடைக்காயாக இங்கு உள்ளவர்கள் தான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நான் அந்த புகாரை உங்களுக்கு படித்து காட்டுகின்றேன். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மூலியமாக நகர செயலாளர் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஎம்கே சார்ந்த திரு நோனா அவர்களும் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த இருக்கின்றார், அவர் ஏடிஎம்கே சார்ந்தவர். எங்களுக்கு நோக்கம் அது இல்லை. எங்கள் சகோதரர்களுடைய வாக்குரிமை போனால் நாளை அவருடைய சந்ததிகளுக்கு அந்த குடியுரிமை பாதிக்கும் என்பதை, அந்த பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகத்தான் இந்த புகார் மனுவை நாம் கொடுக்க செல்கின்றோம். இந்த புகாரில் கூறுகின்றேன், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம், நான் காயல்பட்டினம் நகர செயலாளராக உள்ளேன். கடந்த 28/3/2026 அன்று செய்தியிட்ட ஒரு முறையீடு மூலம் யாசின் என்பவர் ஒரு போலியான முகவரி 155/39 பெரிய நெசத்தூர் என்ற முகவரியிட்டு, இவர் இப்ப குடியிருக்கிறது எங்க இருக்காருன்னா காகிதம் இல்லத்து நகர்ல வாடகைக்கு இருக்கிறார். இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி போயிட்டாரு. ஆக குடியிருப்பும் நிரந்தரம் இல்ல. காகிதம் இல்லத்து நகர்ல இருந்தாரு, இப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்காரு. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி காயல்பட்டினம் பகுதியில் நடந்த சிறப்பு தீவிர திருத்தம் 2026 பட்டியல் தயாரிப்பில் மொத்தமுள்ள 47 பாகங்களில் குறிப்பாக சிறுபான்மையினரான முஸ்லிம்கள் மற்றும் நிறைந்து வாழக்கூடிய 28 பாகங்களில் மட்டும் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு அனுப்பியுள்ளதை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிய புகார் மனு காப்பி மூலம் தெரிய வந்தது. எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 பணி முழுமையாக மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி ஆவணங்களின் அடிப்படையில் நடந்த பணி என்பது எல்லாரும் அறிவார்கள். தேர்தல் காலங்களில் தனது கட்சியினரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் சார்ந்த சமூகத்தை இழிவுபடுத்தும் இச்செயலை செய்து மக்களிடையே பதட்டத்தையும் ஒற்றுமை குறைவையும் ஏற்படுத்த முயற்சிக்கின்றார். குறிப்பாக தனது ஆய்வில் ஆயிரக்கணக்கான போலி வாக்காளர்கள் உள்ளனர் என்று தெரிவித்துவிட்டு வாழும் பலரையும் இறந்தவராகவும் தொழில் நிமித்தமாக வெளியூர்களுக்கும் வெளிநாட்டுகளுக்கும் சென்று உள்ள அனைவரையும் திருட்டுத்தனமாக குறிப்பிட்டு ஓட்டு உரிமையை மறுக்க செய்வதோடு குடியுரிமையும் கேள்விக்குறியாக்கி உள்ளார். யாசின் என்பவர் தனது சொந்த ஊர் ஆத்தூரில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி 215 பாகம் எண் 51 வரிசை எண் 332 ஒரு பதிவும், தொகுதி எண் 215 திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 151 வரிசை எண் 405 காயல்பட்டினத்தில் இன்னொரு பதிவும் செய்து சமீபத்தில் நடந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் உறுதிமொழியை ஏமாற்றி 2 பதிவுகளில் இருக்கும் இவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இவரின் புகார் கேவலமான ஈனச்செயல் என்பதை நிரூபிக்க பாதிக்கப்பட்டவர்கள் அனைவர்களின் ஆவணங்களை முறையாக விசாரித்து அவர்களின் ஆவணங்களை பெற்றுக்கொள்ளும்படியும் பொறுப்பற்ற குறுகிய கால சுயநல பிரதிபலனுக்காக பொதுமக்களிடையே பிரிவினை அரசியலில் செய்ய நினைக்கும் இவரின் புகார் மனுவை தள்ளுபடி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று நகர திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நான் சார்ந்த எனது மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக நான் நகர செயலாளர் என்ற அடிப்படையிலே இந்த புகாரை தேர்தல் ஆணையத்திற்கு மெயில் மூலமாகவும் நமது தேர்தல் பொறுப்பாளர் நமது வட்டார அலுவலர் அவர்களுக்கு இந்த மனுவை அளிப்பதற்கும் இன்றே அளிப்பதற்கு நான் இங்க வந்திருக்கின்ற அந்த வாக்காளர்களை கூட்டி சென்று இந்த பதிவை அவரிடம் புகாராக அளிக்க இருக்கின்றேன் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நன்றாக விளங்கிக்கங்க. ஓட்டு என்பது அவங்களுடைய உரிமை. அந்த ஓட்டு என்பதற்காக இந்த மாதிரி ஈனச்செயல் ஈடுபடுகின்ற இவர்களை நிச்சயமாக நீங்கள் எல்லாம் கங்கம் கட்டி கொண்டு இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதை இங்கு வந்திருக்கின்ற பொது அமைப்பாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கின்ற ஜமாத்துகளா இருந்தாலும் சரி, இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பேர் இப்ராஹிம் கலீல்,
உங்களோட எல்லாம் குழந்தைங்களா அதுக்கு பிறகு அதே பாகத்துக்கு வந்து 757 வரிசை நம்பர் முகமது இல்மி ஆமா. அதுக்கு பாகம் வந்து 146 வரிசை நம்பர் 159 புகாரி சலீம் அந்த பேரை நம்ம எழுதி ஊற்றினோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் காயல்பட்டினம் நகரத்தில் பரவலாக பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய 48 பாகத்தில் 27 பாகங்கள் முஸ்லிம்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் கூடுதலான வாக்குகள் தவறுதலாக சேர்க்கப்பட்டுள்ளதாக இறந்தவர்கள் பெயர் மற்றும் டபுள் என்ட்ரி போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுகவுடைய காயல்பட்டினம் நகர செயலாளர் என்று சொல்லக்கூடிய நபர் யாசின் என்பவர் குற்றச்சாட்டை வைத்துள்ளார். தேர்தல் ஆணையத்துக்கும் மற்றும் கவர்னர் உள்ளிட்ட அனைவருக்கும் அந்த காப்பியை செய்துள்ளார். இதில் முழுக்க முழுக்க தவறான கருத்து. தற்போது நடைபெற்ற 2026 நடைபெற்ற இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் வெளியீட்டில் முழுவதுமாக அனைத்தையும் சரி செய்து திருத்தம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில வாக்காளர்கள் ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் பலருடைய பெயரும் அதில் இணைக்கப்பட்டுள்ளது. அதுபோல இறந்தவர்கள் என்று குறிப்பிட்டப்பட்ட பெயர்கள் கூட 4-5 நபர்களுடைய பெயர்கள் அவர்கள் தற்போது வரை உயிரோடு இருக்கிறார்கள் என்பதையும், அதுபோல முகவரி மாற்றம் என்ற பெயரில பெரும்பாலான டபுள் என்ட்ரி என்கிற பெயரில் பெரும்பாலான நபர்களுடைய பெயர்களை நீக்கப்பட்டுள்ளது. அது அல்லாமல் காயல்பட்டினத்தை சார்ந்த சில பகுதிகளில ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 நபர்களுடைய பெயர்கள் அவர்கள் ஊரிலே வசிக்கிறார்கள், ஊரிலே அவர்களுடைய ஓட்டு உரிமைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அதை நீக்க சொல்லி நீக்கியிருக்கு, தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறது. அதற்காக ஒருபுறம் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில இருக்கக்கூடிய நபர்களை, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டிலே இருந்தாலும் கூட அவர்களுடைய கடவுச்சீட்டாக பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் மற்ற அனைத்து ஆவணங்களும் காயல்பட்டினத்துடைய அட்ரஸ்ல இருக்கிறது. அதுபோல அவர்கள் ஊருக்கு வரும்போது வாக்களித்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று சொல்லிக் கூறுவது சுத்தமாக அது அயோக்கியத்தனமாக தான் நாம் இங்கே பார்க்கிறோம். பெரும்பாலான முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில பிஜேபி வேட்பாளர் இங்கே நிற்கக்கூடிய காரணத்தினால பிஜேபியினுடைய கைகூலியாக இந்த நபர் அதிமுகவுடைய நகர செயலாளர் செயல்படுகிறார் என்பதுதான் நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பாகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூடுதலாக நாம் என்ன செய்ய வேண்டும், எலெக்ஷன் கமிஷன்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த நபரை ஆர்டிஓவை சந்தித்து மனுவை கொடுப்பது மட்டுமல்லாமல் தனியாக ஒவ்வொரு நபரும் அதுல குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் காவல்துறையில, நமது ஆர்மி காவல்துறையில தன்னுடைய பேரில தவறான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கார், நான் இங்கே இந்த ஊரில் வசித்து வருகிறேன், எங்கேயுமே நான் போய் சென்று விடவில்லை என்ற ஆவணங்களை கொடுத்து அவர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட அந்த நபர்கள் ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. இப்போதைக்கு அந்த 10 பேர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 10 பேரை அவங்க ஆதாரபூர்வமா, அதாவது ஆர்டிஓல கொண்டு போய் காட்ட போறாங்க. நாங்க இங்கதான் இருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டர் ஐடியில இருக்கு, ஓட்டர் ஐடி இருக்கு, ஆனா இது இப்போ உள்ள ஓட்டர் ஐடியில பேர் இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி போயிட்டு இருக்காங்க. ஸோ காயல்பட்டினத்திலிருந்து அனைத்து கட்சியிலிருந்து வந்திருக்காங்க. அந்த பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஆர்டிஓக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த 10 பேரையும் ஆதாரமாக கொண்டு போய் அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பித்து, இது ஒரு பொய்யான செய்தி, இது சூழ்ச்சியை முறியடிப்பதற்காக வேண்டி இந்த மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி அரசியல் சாசன பிரகாரம் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு முதல்ல மனு கொடுக்க போறாங்க. மனு இல்ல, புகார் அளிக்க போறாங்க. இந்த கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாம வண்டியில கிளம்புறாங்க. எல்லாமே எவ்வளவு பவரா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, உறுதியா இருக்காங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். வண்டி கிளம்பிடுச்சு, ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வெற்றியோடு திரும்பி வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நல்ல நம்பிக்கையில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.